எதனால் நோய் வருது, நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். எதனால் நோய் வருது அப்படின்னா, எல்லா டாக்டருமே ஏதோ நம்ம தப்பாக சாப்பிட்றோம், சாப்பாடு சரியில்லை, இல்லை அதாவது தேவையான சத்தை நீங்கள் சாப்பிடல, இல்லை தேவைக்கு அதிகமாக எதையோ சாப்பிட்றீங்க, உடம்புக்கு ஒத்து வராத ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்கிறதே இல்லை. ஆக்சுவலாக அவங்களே உணர்றது கிடையாது. அப்படியே ஒரு வேளை எப்போவாவது அவங்களே உணர்ந்துட்டாலும் அதை சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் யாருமே டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வர எல்லா நோயும் என்னாலே குணமாக்கிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம ஏன் போக போகிறோம்? உண்மையிலே சாப்பாட்டுனால நோய் வர்றது இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பல வகையான காரணங்கள்ல அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் ஒரு முக்கியமான காரணத்தை யாருமே பேசுறதில்ல. அந்த முக்கியமான காரணத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பான உணவு சாப்பிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. எல்லா விலங்குமே பார்த்தீங்கன்னா, எந்த விலங்குமே சுத்தமாக பழத்தை கழுவிட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றது கிடையாது, தண்ணி சுர வச்சு சாப்பிட்றது கிடையாது. சாக்கடையிலே ஊறி இருக்குது, அந்த சாக்கடையிலே தன்னுடைய உடல் வெப்பத்தை குறைச்சிக்கிறதுக்கும் அந்த சாக்கடையை பயன்படுத்திக்குது, தன்னுடைய தாகத்தை குறைச்சிக்கிறதுக்கும் அந்த சாக்கடை நீரையே குடிச்சிக்குது. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வர்றது கிடையாது. மனுஷன் போய் சாக்கடை தண்ணியை குடிக்க சொல்றேன், நான் அப்படிலாம் சொல்லலை. அதுக்கு எந்த சக்தி வந்தது அதை மட்டும் நீங்க யோசிங்க. ஏன் அதுக்கு நோய் வரல அதை யோசிங்க. அதோட உடம்பே அப்படியா? அப்ப மனுஷன் என்ன, கடவுள் மனுஷனை ரொம்ப கீழா பறிச்சுட்டாங்க எதுக்கெடுத்தாலும் நோய் வர்றதுக்கு? அப்படியே இல்லை. மனுஷன் எல்லாத்தையும் விட அதிகமா சக்தியை கொடுத்து பறிச்சிருக்கிறான், யோசிக்கிற திறன் வேற கொடுத்து பறிச்சிருக்கிறாங்க. அதனால மனிதனுக்கு விலங்கை விட எந்த விதத்திலையும் சக்தி குறைந்தவன் கிடையாது. அப்போ ஏன் மனிதனுக்கு நோய் வருது? சாப்பிட தண்ணி குடிச்சா மனுஷனுக்கு நோய் வராதா? கண்டிப்பா வரும். ஏன் வருது? இப்ப தும்முனா, இந்த மழை காலத்துல ஒருத்தருக்கு சளி பிடிச்சி தும்முனாங்கன்னா அந்த சைடு அது நம்ம மேல அது நம்ம சுவாசிச்சா நமக்கும் அந்த வியாதி வரும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லி தருது. இந்த சயின்ஸ் அது 6வது 7வதுல சயின்ஸ்ல வரும். அந்த பாடத்தை படிச்சுட்டு பசங்க அடிக்கிற லூட்டி இருக்கு. வீட்டுக்கு அப்பா அம்மா, நீ தும்மாத, நீ இருமாத, நீ இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், அந்த படிக்கிறதே உண்மை அப்படின்னு நினைச்சிடறாங்க. படிக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்கிற சக்தியே கிடையாது. என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அது வந்துடுது. ஒருத்தர் தும்முனாங்கன்னா, ஒரு 10 பேர் முன்னாடி தும்முனாங்கன்னா அதுல 2 பேருக்கு தான் அந்த வியாதி தொத்திக்கும், மீதி 8 பேருக்கு தொத்திக்காது. ஏன் தொத்திக்க மாட்டேங்குது? அதுல கிருமி இருக்குன்றதெல்லாம் உண்மைதான். அந்த மீதி 8 பேருமே அதை சுவாசிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு முடியல? உடனே அவங்க சொல்லுவாங்க இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுவாங்க. இம்யூனிட்டி பவர் எல்லாம் கிடையாது. சயின்ஸ் தானே அதுக்கு பேர் வைக்குது எதிர்ப்பு சக்தி. எதிர்ப்பு சக்தியில சக்தி இருந்தாலே எதிர்ப்பு சக்திக்கு தேவையான எல்லாத்தையும் அதுவே உருவாக்கிக்கும் உடம்பு. அந்த சக்தி தான் இல்லை. அந்த சக்திக்கு நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு தானே நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க. நீங்க எதுவும் சாப்பிடலாம் தேவையில்லை. நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்க உடம்பு முதல்ல எடுத்துக்காது. எடுத்துக்கிறதுக்கே ஒரு சக்தி வேணுங்க. அந்த சக்தி வேணுங்க. அந்த சக்தி எங்க வரும்? நீங்க என்ன சாப்பிட்டா அது கிடைக்கும். நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை எடுத்துக்கவே மாட்டேங்குது. அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டு எப்படி சக்தி கிடைக்கும்? அந்த சக்தி ஜீரண சக்தி முதல்ல வரணும். ஜீரண சக்தி ஒரு அடிப்படை சக்தி, அதுவே கிடைக்கல. அதனாலதான் எடுத்துக்கல. டாக்டர்கிட்ட போனோடனே உங்களுக்கு கண்ணு தெரியல, நீங்க கேரட்லாம் சாப்பிடணும், அந்த அதனாலதான் வருதுங்க. ஏன் அவங்களாம் கேரட்டே சாப்பிட்றது இல்லையா? கேரட்லாம் சாப்பிட்டு தான் அது இதுல என்னன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் டெய்லியும் 3 கேரட் 4 கேரட் பச்சையாவே சாப்பிடுவாங்க. 2 வருஷம் கழிச்சு ஆல்ரெடி ஒரு கண்ணாடி போட்டுப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா மங்களா தெரியும். மறுபடியும் டாக்டர்கிட்ட போனோன்னா உங்களுக்கு பவர் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி வேற ஒரு லென்ஸ் வைப்பாங்க, இன்னும் பவர்ஃபுல் லென்ஸ். அப்படின்னா கண்ணோட பவர் குறைஞ்சிருச்சு. அப்படின்னா இன்னமும் அந்த நோய் உங்களுக்கு அதிகமாச்சு. அப்ப கேரட் சாப்பிட்டோன்னே சரியாகுன்றது என்னன்னு ட்ரீட்மெண்ட்டா?
இல்லை தானே? கேரட்ல வந்து அது சயின்ஸ் வந்து அந்த நம்ம டீப்பாக போத்தால டீப்பாக போனால் எப்படி ஆகுதுன்னா அதில் சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இந்த இதெல்லாம் கண்ணில் இருக்குதா, கண்ணில் என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும். அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் இருந்துச்சுன்னா அதே கெமிக்கல் எந்த காய்கறியில் இருக்குன்னு பார்க்கும். உடனே இந்த காய்கறி சாப்பிட்டா அதில் வந்துடும் அப்படின்னு அது சொல்லின்னு இருக்குது. அப்படிதான் இன்னைய வரையும் எல்லாம் நம்பினு இதை சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றோம், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்றோம். ஆனால் இந்த சுகர், பிபி, இந்த மாதிரி நோயாளிகள், ஹார்ட் நோயாளிகள், இவங்களுக்குலாம் ஒன்றுமே சரியான மாதிரியே தெரியல, போயினே தானே இருக்குது. நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகுது.